தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவன் கிருபை அளிக்கிறார். ஏசாயா 14:14 நாம் வாசிக்கிறோம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். சாத்தான் தன் சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு மேல் உயர்த்தும் பொழுது நான் செய்வேன் என்ற பொருளுடைய சொற்றொடரை 4 முறை பயன்படுத்துகிறான். சாத்தான் தேவனுக்கு எதை கொடுக்கலாம் என்று கவலைப்படாமல் தான் எதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதிலே அக்கறை உருவனாக இருக்கிறான் என்பதை காண முடியும். சாத்தானுக்கு பரலோகத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும்போது ஆசை வந்தது. தேவனுடைய தூதர்களுடைய சிங்காசனத்தின் மேல் அமர வேண்டும் என்ற பேராவல் உடையவனாய் இருந்தான். நான் தேவனாய் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசை. இதுவே பெருமையாகிய பாவம். பல சமயங்களில் நாமும் கூட பெருமையை அதிகம் விரும்புவதாக இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களை காட்டிலும் அதிகம் உயர்ந்திருக்க வேண்டும், உயரிய பதவிகளை பெற வேண்டும், மற்றவர்களை விட செல்வத்தில் சிறந்திருக்க வேண்டும், அதிகம் படிக்க வேண்டும், சிறந்த கல்வியலாக திகழ வேண்டும், சமுதாயத்தில் எல்லோரும் நம்மை அதிகம் மதிக்க வேண்டும், நமக்கு முன்பாக மற்றவர்களை பெருமை பாராட்டுவது பிடிப்பதில்லை. இப்படிப்பட்ட எல்லா குணங்களும் சாத்தானுடையதே. இந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இருந்தால் கிறிஸ்துவின் வாழ்வது அரிது. பல சமயங்களில் இயேசுவானவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது பரிசேயர், சதிசேயர், வேதபாதகர் தங்களை எப்பொழுதும் உயர்ந்தவர்களாகவும் தங்கள் கிரிகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரியதாக்கி விருந்துகளில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளியில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள். தன்னை தாழ்மைப்படுத்திய இயேசுவை வெறுக்கலாக காணப்பட்டார். பெருமையுள்ளனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆணுடைய சமூகத்திலே நம்மளை ஒப்புக் கொடுப்போம். தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை அளிக்கிறாய் இருக்கிறார். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாய் செய்தியை கேட்ட உங்களையும் திருமண நாளையும் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக. ஆமேன்.